direction deserves to be issued to hand over the investigation to the CBI. To the CBI. To the CBI. ஏன்னா once சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சுன்னா சிபிஐ ப்ராப் வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட கிட்டையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கிளியரா உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. எப்பயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள விஜய் அவர்கள் காலையில போயிட்டு கரூர்ல பார்க்கணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பண்ணா எப்படிங்க? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல வெற்றி வெற்றி வெற்றி. தமிழக வெற்றி கழகம் மேல்முறையீடு செய்திருந்த பெட்டிஷன் மேல சுப்ரீம் கோர்ட் அதாவது அக்டோபர் 13ஆம் தேதி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன்டு கரூர் ஸ்டாம்பேட், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் டு மானிட்டர் த ப்ராப். இதுதான் இன்னைக்கு தலைப்புச் செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா காலையில 10:45க்கு சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. இந்த ஆர்டரை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆன் த ஆர்டர் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் மேன் கமிஷனும் இப்போ இந்த சிபிஐ ப்ராப் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால சிபிஐ ப்ராப் தான் இனிமே பண்ணணுமே தவிர சிட் தமிழ்நாடு ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழ்நாடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறத வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சுன்னா சிபிஐ ப்ராப் வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு யார் இந்த ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் என்.வி. அஞ்சாரியா அவர்கள். I quote the exact words of the Supreme Court observation and pronouncement. The Supreme Court today, October 13, ordered an investigation by the Central Bureau of Investigation into the Karur stampede, which took place on September 27 during the rally of Vijay's political party, Tamizhaga Vetri Kazhagam, claiming 41 lives. I quote the exact words of the pronouncement. The issues have a bearing on the fundamental rights of the citizens, and the incident which has shaken the national conscience deserves a fair and impartial investigation. As such, as an interim measure, direction deserves to be issued to hand over the investigation to the CBI, to the CBI, to the CBI, with a view to fair investigation of the issue. There cannot be any doubt that their fair investigation is deserved by the citizens, pronounced the bench comprising Justice J.K. Maheshwari and Justice N.V. Anjaria. இதுல கிளியரா நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டை போட்டதுனால அதை பேஸ் பண்ணி இப்போ சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அப்ப சிபிஐ ப்ராப் பண்ணா இண்டிபெண்டா இருக்குமா அப்படின்னா, இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டியோட ஹெட்டா. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட கிட்டையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சட்ட மாணவர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களும் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலா தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா இந்த கடினமான டைம்ல நீங்க முழுசா இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது
சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா மானிட்டர் பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க. ஏன் இது இண்டிபெண்டன்ட் ப்ராப் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனே சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கமிட்டி தான் மேற்பார்வை பண்ண போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். அவர் யார் எந்த ஆபீசர்ஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே இருக்கக்கூடிய சில ஆபீசர்ஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் கேடர்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீதிபதி கமிட்டியோடைய ஹெட்டா இருக்கிறதுனால இது இண்டிபெண்டன்ட் ப்ராபா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன் இண்டிபெண்டன்ட் ப்ராப் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை அப்படிங்கிற சப்மிஷனையும் தமிழக வெற்றி கழகம் சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருந்தாங்க. பட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கரூர் ஸ்டாம்பீட் முடிஞ்ச உடனேயே விஜய் அவர்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகம் சைலண்ட் ஆயிட்டாரு. அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய லீடர்ஷிப் டீம், அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எல்லாருமேலையும் கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ச்சியா ஃபைல் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்து இப்ப கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர்ல. அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் கரூர்ல இருக்கக்கூடிய மதியழகன் அவர்களும் சிறைச்சாலையில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமேலும் கேஸ் போட்ட உடனே யாராலையும் இதை பத்தி பேசவும் இல்லை, யாரும் பேசவும் இல்லை. காரணம் இன்வெஸ்டிகேஷனை டீடைல் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல, நான் இது தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன், கரூர்ல பிரஸ் மீட்டிங் நடத்தி எல்சிடி ஸ்கிரீன் போட்டு விஜய் அவர்களை தொடர்ச்சியா கை காட்டி சொன்ன பிரஸ் மீட்டிங் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அப்போ இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட எல்லார் மேலேயும் கேஸ் போடுறாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கிளியரா உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய ஆபீசர்ஸும் அவங்க சொல்லும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை கை காட்டின மாதிரியே ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது எங்கேயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் எங்கேயுமே இன்வெஸ்டிகேஷன் வேணான்னு சொல்லல. விஜய் அவர்களுடைய தொண்டர்களும், விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும், விஜய் அவர்களுடைய உறுப்பினர்களும் எல்லாரும் சொன்னது இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணும், ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறது தான் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ஸ் வருது. ஒன்னு, சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச்ல சிபிஐ ப்ராப் வேணும்னு பில் போட்டிருந்தாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிஎச் தினேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி சிஆர்எல் ரிட் பெட்டிஷன் வழியா கொண்டு வராரு. இந்த சிஆர்எல் ரிட் பெட்டிஷன் வழியா வந்ததுல தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் கடுமையான அப்சர்வேஷன்ஸ் வைக்கிறாங்க விஜய் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் எங்கேயுமே பார்ட்டி கிடையாது, ரெஸ்பாண்டே கிடையாது. அப்போ விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு உண்டா, விஜய் அவர்கள் போய் பார்த்தாரா, அது மட்டும் இல்லாம இதுல கேட்காத பிரேயர் மேல சிட்டும் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் மேலதான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருந்தார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனது மேலதான் இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு ஆர்டர். அது மட்டும் இல்லாம பல விக்டிம்ஸ் உடைய தாய் தந்தையரும் இதுல பெட்டிஷனரா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்திருந்தது. அதுக்கான வாதங்கள் பிரதிவாதங்களை பத்தி நம்ம டீடைல்டா போன வீடியோல பேசியிருந்தோம். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் சிபிஐ ப்ராப் இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய எண்ணமாவும் இருந்துட்டு இருந்தது. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் அதனாலதான் சைலண்டா இருந்தார். சைலண்டா இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல பேர் ஊடகத்துல பேசுறவங்க விஜய் ஏன் பேசல, கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. எங்கேயுமே விஜய் அவர்கள் ப்ரொவோக் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு இடம் கொடுக்காம சைலண்டா இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஃபால்ஸ் அஜெண்டால வரக்கூடிய ப்ராபகண்டால வரக்கூடிய கெட்ட பெயர்களும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது விஜய் அவர்களுடைய டிவிக்கே வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி இருந்தாரோ சைலண்டா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய கரூர் மக்கள் கிட்ட அவங்களுடைய யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்களோட வீடியோ கால் பேசிக்கிட்டு, எங்கேயுமே பிரஸ்ல தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்களோ மெம்பர்ஸோ எங்கேயும் பேசி இன்வெஸ்டிகேஷனை டீடைல் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல சோசியல் மீடியால பேசக்கூடியவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. பல பேருக்கு பிரச்சனைகள் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி
இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன் மிக மிக முக்கியமான அப்சர்வேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஐ ரிப்பீட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும். இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி தான் மானிட்டர் பண்ண போறாங்க. அந்த கமிட்டியுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள். அவருக்கு கீழே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வேணா தமிழ்நாட்டில இருந்தே கூட இருக்கலாம், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை சார்ந்த நேட்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நேட்டிவ் இல்லாத தமிழ்நாட்டில் நேட்டிவ் இல்லாதவங்களையும் இதில் இன்வெஸ்டிகேஷன் இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழு பவரை கமிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் டிஎம்கே உடைய அட்வொகேட் வில்சன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை திருப்பி லாஸ்ட் மினிட்ல கூட ரைஸ் பண்றாரு. என்ன ரைஸ் பண்றாருன்னா, ஒரு 2 ரிட் பெட்டிஷன்ல ஃபைல் பண்ணவங்க அவங்க கன்சென்ட் இல்லாம ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வந்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் போடுங்க, அப்ளிகேஷன் போடுறது மட்டும் இல்லாம நீங்க ரெஜிஸ்ட்ரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, அதை பார்க்கலாம். பட் இந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது தமிழக வெற்றி கழகம் போட்ட அப்பீல் மேல வந்திருக்கு. அதாவது சிங்கிள் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் சிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. கடுமையான அப்சர்வேஷன்ஸ் வந்து ஆக்டர் விஜய் மேல வச்சிருந்தாங்க. அந்த அப்சர்வேஷன்ஸ் மேல வந்த பெட்டிஷன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடிய 2 ரிட் பெட்டிஷனும் வந்து ஒரு சமயம் கன்சென்ட் இல்லாம கொடுத்திருந்தாலும் அதுக்கான டியூ ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்க, டியூ அப்ளிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 3 ரிட் பெட்டிஷன் சஸ்டைனபிள் தானே. அந்த 3 ரிட் பெட்டிஷன் மேல நாங்க இந்த இன்ட்ரீம் ஆர்டரை பாஸ் பண்றோம், இந்த இன்ட்ரீம் ஆர்டருக்கு நீங்க வந்து கவுண்டர் போடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ப்ராப் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது தான் இந்த கேஸ்க்கு வந்து சரியானது. அதை சுப்ரீம் கோர்ட்டை நிலைநிறுத்தியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நிலைநிறுத்தினதுனால எல்லா சட்டமானவர்களும், தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களும், பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோட எஃபெக்ட் எப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் ஒரு ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் a law of the land. இட் இஸ் a law of the land. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இப்போ எல்லாமே நடந்தாகணும். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் in the all the 3 organs of the constitution. நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்கன்னு தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க நீதித்துறையை நம்பினதுனால தான், டிவிகே நீதித்துறையை நம்பினதுனால தான், டிவிகே உறுப்பினர்கள் நீதித்துறை மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு வந்து டிவிகே உடைய கோரிக்கையை நிலைநிறுத்தி சுப்ரீம் கோர்ட் சிபிஐ ப்ராபை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். The issue have a bearing on the fundamental rights of the citizen. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால, அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பேசக்கூடிய ஒரு பார்ட். அதுல ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் 32 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசனை நிலைநிறுத்தக்கூடிய ஆர்டிகல். அதுல ஆர்டிகல் 12 ஆகப்பட்டது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். மிச்சம் இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசனை உறுதிப்படுத்தக்கூடியது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் டிவிகே நண்பர்களே. அது மட்டும் இல்லாம சட்டமானவர்கள், பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜட்மெண்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல ஸ்டேட் இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். அந்த உண்மையை தெரியப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசனையும் நிலைநிறுத்தத்துக்காக சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a landmark judgment in the history of India. டிவிகேவோட ஜட்மெண்ட் ஆகப்பட்டது இட்ஸ் a landmark judgment in the history of India. நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த கமிட்டி வழியா டைரக்ஷன் பார்க்கும் பொழுது, டைரக்ஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சோ அதனால ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கமிட்டி ஹெடட் பை லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவரோட தலைமையில 2 IPS அதிகாரிகளை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதோடைய கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரேங்கிங்ல இருந்து எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. They may be from, very very important, they may be from the Tamil Nadu cadre. They may be, so wording used வந்து may be from Tamil Nadu cadre. அப்போ shall and may, அப்போ maybe என்னும் பொழுது அவர் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரையும் கமிட்டி ஹெடட் பை லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம்.
இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருந்தே நேட்டிவ் இல்லாதவங்க, தமிழ்நாட்டில் நேட்டிவ் இல்லாத ஆபீசர்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப மே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருந்து தான் போலீஸ் ஆபீசர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தமிழ்நாட்டில இருந்து எடுக்கிறதா இருந்தா நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக அதையும் வந்து செயல்படுத்த சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள். எத்தனை பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு எத்தனை ஆஃபீஸர்ஸ் வேணுமோ அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இந்த கமிட்டில இருந்து இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை டைரக்ஷன்ஸையும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸும் பார்க்க போறாங்கன்றதான் முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அப்ரோச் பத்தியும் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த அப்சர்வேஷன்ஸ் சட்ட மாணவர்களும் டிவிகே நண்பர்களும் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I quote the exact words of the observation. The court criticized the Madras High Court Chennai bench for passing the order constituting special investigation team of TM police officers in a petition which was only seeking the formulation of the standard operating procedure for political rallies. நீங்க பாத்தீங்கன்னா, நான் கிளியரா போன வீடியோல சொல்லியிருந்தேன், PH தினேஷ் அவர்கள் போட்டிருந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது எஸ்ஓபியை கேட்டு தான் போட்டிருந்தாரு. அந்த எஸ்ஓபியை கேட்டு போட்டிருந்த பெட்டிஷன் வெக்கேஷன் பெஞ்சுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அவங்க பெட்டிஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பல கண்டிஷன்ஸ் தமிழக வெற்றி கழகத்து மேல போட்டிருந்ததுனால தமிழக வெற்றி கழகம் முன்கூட்டியே ஆகஸ்ட் மாசமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து எங்க கட்சிக்கு மட்டும் தான் போடுறாங்க, மற்ற கட்சிக்கு போடல. அதனால இந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான எஸ்ஓபியை கொண்டு வாங்க அப்படிங்கிற கைட்லைன்ஸை கொண்டு வாங்க அப்படிங்கிற பிரேயரை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வச்சிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் 2வது ஹியரிங்ல, அதாவது செப்டம்பர் மாசம் கரூர் ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வாரம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்துட்டு டிஜிபி வந்து எஸ்பிக்கு வந்து இதை டெலிகேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டிஜிபி வந்து இதை தயவு செஞ்சு எஸ்ஓபியை ஃபார்முலேட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் அந்த ஹியரிங்ல கொடுத்து அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ள எஸ்ஓபியை நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டர் போட்டு அந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும், எல்லா பப்ளிக் ராலிஸ்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆனா இதுக்கு நடுவுல கரூர் ஸ்டாம்பீட் ஆன உடனேயே PH தினேஷ் அவர்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு அமிச்சு, அதுவும் மெயில்ல அமிச்சதா சொல்லப்படுது. அமிச்ச உடனேயே ஃபியூ ஹவர்ஸ்ல ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அந்த ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. அந்த ரிட் பெட்டிஷன் வந்து சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி வருது. சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி வந்த உடனே அதுல வந்து கேட்டிருந்த பிரேயரோ கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன். இதை சட்ட மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடியது. முக்கியமா இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் சர்க்குலரி மேண்டமஸ். இப்போ PH தினேஷ் அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறது ரிட் ஆஃப் மேண்டமஸ். ரிட் ஆஃப் சர்க்குலரி மேண்டமஸ் எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்டர் இருந்து அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணணும், இல்ல அந்த ஆர்டர் மேல ரெக்கார்ட்ஸ் கால் ஃபார் பண்ணணும்னா ரிட் ஆஃப் சர்க்குலரி மேண்டமஸ் போடுவாங்க. பட் ஆனா PH தினேஷ் அவர்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறாரு. அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் பாத்தீங்கன்னா CRL நம்பர் ஆகுது, கிரிமினல் பெட்டிஷன் நம்பர் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஆகப்பட்டது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா மாத்தி இருந்தா டிவிஷனல் பெஞ்சுக்கு போயிருக்கும். ஆனா அந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி CRL கொண்டு போய் பர்டிகுலர் சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி கொண்டு வரும் பொழுது பிரேயர் என்ன வச்சிருந்தாரு PH தினேஷ் அவர்கள்னா, SOP ஃபார்முலேட் பண்றதுக்கான ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு பிரேயர். அந்த பிரேயர் மேல எப்பயுமே பிரேயர் என்ன கேட்கிறோமோ அந்த பிரேயரை சார்ந்து கொடுக்கலாம். சம்டைம்ஸ் பிரேயரை சார்ந்து இல்லாம எனி அதர் ரிட்டாவோ அது கன்சிடர் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது PH தினேஷ் அவர்கள் கேட்டிருந்த ரிட்டோ கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் SOP. ஆல்ரெடி SOP மேட்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு. சிங்கிள் பெஞ்சும் வந்து அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ள டிஜிபி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இது தாண்டி மதுரை பெஞ்ச், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் சிபிஐ என்கொயரி வேணுங்கிற அந்த பெட்டிஷன்ஸ் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது சிங்கிள் பெஞ்ச் எப்படி பாஸ் பண்ணலாம்
அப்படிங்கிற முக்கியமான பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாவை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. The court criticized the Madras High Court Chennai bench for passing the order constituting a special investigation team of TN police officers in a petition which was only seeking the formulation of a standard operating procedure for political rallies. The court sought a report from the Madras High Court Registrar General on how the writ petition seeking SOP for rallies was registered as a criminal writ petition. The High Court Chief Justice has been asked to reassign the said petition seeking SOP to another bench. அந்த அப்சர்வேஷனை கொடுத்திருக்காங்க. The court also observed that the Madras High Court Chennai bench could not have entertained the matter relating to Karur stampede, which was falling within the Madurai bench of the Madras High Court jurisdiction, without any specific authorization by the Chief Justice, which was absent. The Supreme Court said that the Chennai bench ought to have dismissed the writ petition. அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம I quote the exact words of the observation. A bench comprising Justice J.K. Maheshwari and Justice N.V. Ancharya passed the interim order in the petition filed by the TVK and other parties after the orders was dictated. State's lawyer, senior advocate P. Wilson, அதாவது DMK உடைய advocate Wilson told that the bench that the petition, the two petitions seeking CBI investigations have now said that the petitions were filed without their knowledge and they have returned to the SC register. The bench said it will consider the matter. But however, TVK ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய பெட்டிஷன் மேலே தான் இந்த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த ரெண்டு பெட்டிஷன்ஸ் மேலே நம்ம பார்க்கலாம், என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிவிகே அக்டோபர் 3ஆம் தேதி பாஸ் பண்ண ஜட்மெண்ட் மேலே தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 13ஆம் தேதி ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகே போன பெட்டிஷன் மேலே தான் இப்போ ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிகே உடைய பிரேயர் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் வேணும்ன்றது தான். இன்வெஸ்டிகேஷன் வேணுங்கிறது தான் விஜயோடைய பிரேயரே. இன்வெஸ்டிகேஷன் வேணாங்கிறது கிடையாது. என்னைக்குமே விஜய் அவர்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகம் லா அபைடிங் சிட்டிசனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால தான் அவர் சைலண்டாகவும் இருந்தார். எங்கேயுமே அவர் போயிட்டு தன்னுடைய அட்டென்ஷன் அவர் மேலே கொண்டு வரல. காரணம் ஒன்று தான், இந்த பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் மேட்டர் வர வரைக்கும் அவர் பேச வேணாங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. எங்கேயுமே சட்டத்தை மீறி அவர் நடக்கல, சட்டத்துக்குள்ளதான் அவர் நடந்திருக்காரு. ஏன்னா கரூர் ஸ்டாம்பீடு எபிசோட் நடந்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், இப்ப மினிஸ்டர் கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட்டிங் நடத்தி விஜய் அவர்களுடைய போட்டோ போட்டு அவர் மேல அலிகேஷன் திருப்பத்துக்கான பல சதிகள் செஞ்சாலும் விஜய் அவர்கள் சைலண்டா, விஜய் அவர்களுடைய டிவிகே உறுப்பினர்கள் சைலண்டா இருந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் உண்மையை நிலைநிறுத்துற மாதிரி சிபிஐ ப்ராப் வேணும். அந்த சிபிஐ ப்ராப் ஆகப்பட்டது ஒரு கமிட்டி கீழே இருக்கணும். அந்த கமிட்டியோடைய ஹெட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள். அவங்க கீழே 2 ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், ஐஜி லெவல். அந்த ஆஃபீஸர்ஸ் ஆகப்பட்டவங்க மேபி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போட்டுக்கலாம், ஆனால் நான் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இல்ல வெளியில இருக்கிறவங்களையும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன்ஸோட ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட். அதனால தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள், எஸ்பெஷலா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இஷ்யூ நடக்கும் பொழுது சைலண்டாவும் அப்சர்வ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதை தான் விஜய் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூல கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல விஜய் அவர்கள் கரூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரு. அதுக்காக எஸ்ஓபியை ஃபார்ம் பண்றதுக்கும் அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருந்தார். அதுவும் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸோட கேட்கிறாரு. கண்டிஷன்ஸ் கேட்கலனா கண்டிஷன்ஸ் கேட்கலன்றீங்க. நான் ஒரு சமயம் அங்க பிரச்சனை நடந்தா விஜய்ன்றீங்க. கண்டிஷன்ஸை கேட்டா அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியதை கண்டிஷன்ஸ் பாருங்க உங்க கிட்டையே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றீங்க. எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பண்ணா எப்படிங்க? ஒரு தார்மீக அடிப்படையில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் ரெப்ரசன்டேஷன் டிஜிபி கிட்ட கொடுத்தாருன்னா, எஸ்பி கிட்ட கொடுத்தா டிஜிபி கிட்ட போகுமான்னு தெரியாது. அதனால எஸ்பி கிட்ட நான் கரூர் போகணும்னு ஆசைப்படுறேன், அக்டோபர் 14ஆம் தேதி போகணும்னு ஆசைப்படுறேன், அந்த பெட்டிஷன் மேல நீங்க பர்மிஷன் கொடுங்க, இதெல்லாம் கண்டிஷன், ஸோ சேஃப்டியா இருக்கிறது இதெல்லாம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. அந்த ரெப்ரசன்டேஷனை டிஜிபி என்ன சொல்றாருன்னா, எஸ்பி கரூர் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா டெலிகேட்டட் அத்தாரிட்டி ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டிஜிபி அந்த முடிவு எடுக்க முடியாது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தான் அந்த பவர்ஸ் உண்டு. நீங்களே நினைச்சுக்காதீங்க டிஜிபிக்கு அந்த பவர் உண்டுன்னு. டிஜிபி ஆர்டர் போடலாம், ஆனால் பவர்ஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி எஸ்பிக்கு தான் அந்த பவர். கரூர் எஸ்பிக்கு தான் அந்த பவர். கரூர் எஸ்பி தான் அவரை பர்மிஷன் கொடுக்க முடியும்.
அதனால இப்ப எஸ்பி கிட்ட இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் விஜய் அவர்களுக்கு கரூர் எஸ்பி பெர்மிஷன் கொடுத்து சேஃப்டி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்கள் ஒரு ஃபேமிலியும் போய் பார்க்கறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள விஜய் அவர்கள் காலையில போயிட்டு கரூர்ல பார்க்கணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் தமிழ்நாடு அரசு அதுக்கு நிறைவேற்றலைன்னா அப்ப என்ன பண்ணணும் தமிழக வெற்றி கழகம்னா, இமீடியட்டா ஹைகோர்ட், அதாவது கான்ஸ்டிடியூஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட் கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு, ஆனா எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன், அதை மீறியும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடு பண்ணலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க தான் ஜென்ரலா பாஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சமயம் தரலனா அது மேல சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாட்டி தன்னுடைய நீதியை நிலைநாட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. என்னைக்குமே 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியில ஜுடிஷியரி தான், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய சாராம்சமே. இன்ஃபேக்ட் அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும், ஆர்டிகல் 32 ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல். இந்த 2 ஆர்டிகலுமே ரிட் பெட்டிஷன் பேசக்கூடிய ஆர்டிகல். ரிட் பெட்டிஷன்ஸ் தான் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணல் அம்பேத்கர். அன்னைக்கு கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களை ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான மேல்முறையீடு பண்றதுக்காக உதவி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அண்ணல் அம்பேத்கரோட விஷன் காலம் தொற்று இருக்கும். அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பயன்பட்டிருக்கு. அந்த ரிட் பெட்டிஷன் மேலதான் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்துல விஜய் அவர்களுடைய இந்த கடினமான சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர்ல ஜென்சீஸ் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கிடைச்சதில்ல. தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க உங்களுடைய நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிட்டு மட்டும் கிடையாது, சட்டம், அரசியல் எல்லாத்தையும் இந்த 10 நாள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பல முறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதாவது டிஎம்கே சார்ந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்சி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஜென்சிஸ், அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிகமா இருக்காங்க உலகத்திலேயே. அப்போ நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த 10 நாட்கள்ல நீங்க கத்துக்கிட்ட சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, எப்படிலாம் கேஸ் நடக்கும், எப்படி சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் சூழ்ச்சிகள் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்னுடைய சல்யூட். டெஃபினட்டா விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும், டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே தொடர்ச்சியா உங்க நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிட்டே போங்க. எஸ்பெஷலா அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷனும் கத்துக்கோங்க, சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க, லா அபைடிங் சிட்டிசன் ஆயிருங்க. என்னைக்குமே சட்டத்தை பின்பற்றி சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பலத்தை விஜய் அவர்கள் தலைவர் வெற்றி கழகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது எனக்கு காய்ச்சலும் பயங்கரமான கோல்டும், என்னால பேச முடியுமான்னு தெரியல. பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷன்னாலையும் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் இந்த காணொலியை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. டெஃபினட்டா என்னுடைய பணி உங்களுக்காக தொடரும். தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. என்னுடைய நன்றிகள். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.